இங்க பாரு வைஷு, நீ என்கிட்ட எது சொன்னாலும் நான் கோபமே பட மாட்டேன், சோகமாவும் ஆக மாட்டேன். ஆனா உன்னோட முடிவுகளை நான் ரெஸ்பெக்ட் பண்ணுவேன், அதுக்காக சப்போர்ட்டும் பண்ணுவேன். எங்க அம்மா அப்பாவை பத்தி யோசிச்சேன்னா நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன். இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா 2 பேர் மனசும் ஒத்து போய் தான் நடக்கணும். அது நடக்காதுன்றப்போ just forget it. வைஷு, நான் யார கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேங்கிறத இன்னைக்கு உன்கிட்ட கண்டிப்பா சொல்லிடுறேன் ஆதித்யா. உன்னதான். it's very very special to me. Thank you. நீ எனக்கு கொடுத்த எல்லா கம்ப்ளைண்ட்ஸையும் திருப்பி வாங்கிக்கிறேன்னு சத்தியம் பண்ணல. முதல்ல நீ இந்த வீட்டை விட்டு வெளியில போ. அதுக்கப்புறம் நான் மகேஷோட மனசுல இடம் பிடிச்சிருவேன். முதல்ல நீ பண்ண சத்தியத்தை காப்பாத்து. அதுக்கப்புறம் நான் உனக்கு பண்ண சத்தியத்தை காப்பாத்துறேன். புரிஞ்சுதா? I'm so happy. இப்போ மைண்ட்ல எந்த டவுட்டும் இல்லல? No doubt. யாரா இருக்கும்? அங்க யாரோ மறைஞ்சிருந்தாங்க. சொல்லுங்க மம்மி. ஜானு, நீ கேட்ட பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டேன். ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. உன்னை பிளாக்மெயில் பண்ற அந்த பொண்ணு யாரா இருக்கும்? இன்னைக்கு இல்லனாலும் நிச்சயமா ஒரு நாள் அந்த பொண்ணு யாருங்கிறது தெரிய வரும். கண்டிப்பா அவங்க இந்த வீட்டை சேர்ந்தவங்க தான். ஏன்னா அந்த போட்டோஸ வீட்ல தான் கிளிக் பண்ணிருக்காங்க. வெளியில இருக்கிறவங்க இதை செஞ்சிருக்க முடியாது. பட் மம்மி, யாரு இதெல்லாம் செஞ்சிருப்பாங்கன்னு என்னால கெஸ் பண்ண முடியல. யாரு இவ்ளோ கேவலமா பண்றது? வைஷு. இதெல்லாம் வைஷுவோட வேலையா தான் இருக்கும். நான் அவளை என்ன பண்ற பாருங்க. ஜானு ஜானு, நீ எதுவும் செய்யக்கூடாது. நீயே உன் தலையில மண்ணவாரி போட்டுக்க போறியா? அவதான் செஞ்சான்னு உன்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? ஆதாரம் இல்லாம நம்மளால எதுவும் செய்ய முடியாது. எப்படியாவது முதல்ல அவளை கையும் களமா பிடிச்சிடு. அதுக்கப்புறம் எல்லாமே வெட்ட வெளிச்சமாயிடும். அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இரு. ஒருவேளை வேற யாராவது இருந்தா? யாரா வேணா இருக்கட்டும், பணத்துக்காக அவ மறுபடியும் கால் பண்ணுவா. அது வரைக்கும் அந்த வைஷ்வா நான் வாட்ச் பண்றேன். மம்மி, நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன். பாய். மகேஷ், உங்களுக்கு ஏதாவது வேணுமா? டீ வேணுமா இல்ல ஜூஸா? இல்ல ஒண்ணு வேண்டாம், தேங்க்யூ. ஏன் இப்படி சொல்றீங்க? ரொம்ப சூடா இருக்கு. ஜில்லுன்னு ஏதாவது குடிக்கலாம்ல?
நான் இப்ப போய் எடுத்துட்டு வரேன், 2 நிமிஷம். இந்த ஜானுவுக்கு என்னாச்சு? நேத்து வரைக்கும் ரொம்ப மூட் அவுட்டா இருந்தா, ஆனா இன்னைக்கு என்னடானா? ஒருவேளை அவளுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்குமோ? ஓ காட். அண்ணா பூவுக்கெல்லாம் அந்த சமையல் லிஸ்ட் போட்டீங்களா? அப்படியே செஞ்சுக்கிறோம். காய்கறி பழத்தையும் போட்டு அதெல்லாம் வாங்கணும்ல. அந்த செவரை பாருங்க. நான் கேத்தருக்கு ஃபோன் பண்ணிட்டேன் சாந்தி. சரி. அவன் வந்துட்டு இருக்கான். ஸ்வீட் கடையில இருந்து ஸ்வீட் கொண்டு வந்துறேன்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றதுல நீ ரொம்ப பெரிய எக்ஸ்பர்ட். ஒரு பக்கம் நீ எக்ஸ்பர்ட்னா இன்னொரு பக்கம் இவர் எக்ஸ்பர்ட். அடடே ஆகாஷ். அட என்ன பண்றீங்க ஆகாஷ்? நீங்க மேல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கீழே இறங்கி வாங்க. விழுந்துட்டீங்கன்னா அப்புறம் இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் அப்படியே நின்னுடும். பாத்து மெதுவா. இவங்க இதெல்லாம் செஞ்சிருவாங்க, நீங்க எதுக்காக செய்றீங்க? எந்த விதத்திலயும் எந்த குறையும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவன் நானு. இன்னைக்கு மட்டும் ஸ்னேகா இருந்திருந்தா எனக்கு எந்த விலையும் இருந்திருக்காது. அடிக்கடி அவ இல்லைங்கிற குறை எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. She was such a perfectionist. அவ எப்பவுமே வைஷுக்கு எல்லாமே பெஸ்டா இருக்கணும்னு நினைப்பா. எனக்கும் ஸ்னேகாக்கும் இருக்கிற பெரிய சொத்தே வைஷு தான். இன்னைக்கு அவளோட லைஃபோட, இன்ஃபேக்ட் எங்க 3 பேரோட லைஃபோட ரொம்ப ஸ்பெஷலான டே. ஆனா she is not there. இல்ல ஆகாஷ், ஸ்னேகா உயிரோட இல்லைனாலும் அவ எப்பவும் நம்ம கூடவே தான் இருக்கா. எனக்கு நல்லா தெரியும். இது எல்லாத்தையும் பார்த்து அவ ரொம்ப சந்தோஷப்பட்டுகிட்டு இருப்பா. நிஜமா. இங்க பாருங்க ஆகாஷ், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. பாருங்க, ஏற்பாடெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. மீதி வேலையும் கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிடும். நீங்க கொஞ்சம் நிம்மதியா இருங்க. நான் கோபால் கிட்ட சொல்லிடுறேன். அவன் எல்லாத்தையும் பார்த்துப்பான். கடைக்கு போனவங்க இன்னும் வரலையா? தோ, நான் நினைச்சேன் வந்துட்டாங்க. 2 பேருக்கும் 100 ஆயுசு. ஷாப்பிங் எல்லாம் நல்லா முடிஞ்சதா? எல்லாம் முடிஞ்சது பெரியமா. ஆதித்யா எனக்காக ரொம்ப அழகான இந்த பிரிட்டி ரிங் சூஸ் பண்ணி கொடுத்தா. அப்படியா? எங்க காட்டு. எங்க பாருங்க. ஆனா நீ கொடுத்த இந்த ரிங்க்கு முன்னாடி அந்த ரிங் ஒண்ணுமே இல்ல. இட்ஸ் ஜஸ்ட் ஆசம். இட்ஸ் லைக் யூ. வைஷு, thank you so much. வைஷு, பியூட்டிஷியன் வந்துருவாங்க. வா. வா. ரத்னா, இங்க பாரு, அயன் கடைக்காரன் உன் ட்ரெஸ் அயன் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்கான். அப்படியா? காட்டுங்க. என் துப்பட்டாக்கு எதுவும் ஆகல. எதுக்கும் செக் பண்ணிக்கிறேன்.
தானே கல்யாண பொண்ணு. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னைக்கு உன்னோட நிச்சயதார்த்தம். நீ என்ன ரெடி ஆகல? கெஸ்ட் எல்லாம் வந்துட்டே இருக்காங்க. போ போ போய் ரெடி ஆகு. ஞாபகம் இருக்குல்ல? நமக்குள்ள இருக்கிற டீல் ஞாபகம் இருக்குல்ல? நான் சொன்னதெல்லாம் மறந்துட்டியா என்ன? இங்க பாரு. என்னாச்சு வைஷு? நான் அப்படி என்ன சொல்லிட்டேன்? தயவு செஞ்சு நீ அழுதுட்டு இருக்காத. இன்னைக்கு உன்னோட நிச்சயதார்த்தம். சந்தோஷமா இரு. சேட் ஃபேஸ் எல்லாம் வச்சுக்காத. ஸ்மைல். ஓகே? தேங்க்யூ ஜானு. ஆனா எனக்கு உன்னோட அட்வைஸ் எல்லாம் தேவையில்ல. ப்ளீஸ் என்ன கொஞ்ச நேரம் தனியா விட்டுடு. அட்வைஸோ இல்ல ஆர்டரோ, நான் ஏன் சொல்றேன்னா, நீ இப்படி அப்செட்டா இருக்கிறத பார்த்து வீட்ல யாருக்கும் சந்தேகம் வந்துடக்கூடாது. ப்ளீஸ் ஜானு, ஐ பெக் ஆஃப் யூ. ப்ளீஸ் இங்க இருந்து போயிடு. சரி சரி, நான் போறேன். இந்த போன்ல இருந்து எனக்கு எந்த காலும் வரல. இந்த வைஷு இருக்காளே, ரொம்ப புத்திசாலி. அவ போன்ல இருந்தா கால் பண்ணிருப்பா, வேற யாரு போனையாவது யூஸ் பண்ணிருப்பா. வைஷுக்காவோட போனா? ஜானு அண்ணி, நீங்க வைஷுக்காவோட போனை வச்சுக்கிட்டு என்ன பண்றீங்க? பாலு, இது உன் வைஷு அக்காவோட போனா? நீயே பாரு, உன் அக்கா இங்கே விட்டுட்டு போயிட்டா. அவ ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கா. என்கிட்ட கொடுங்க. வைஷுவோட போன்ல இருந்து காலே வரலனாலும் அவளை நான் வாட்ச் பண்ணாம விட மாட்டேன். அட, என்ன ரத்னா இது? இவளுக்கு ஏன் இப்படி மூச்சு வாங்குது? போ போமா, போய் தண்ணி குடிச்சிட்டு வா. சரி. இப்படி வேர்த்து கொட்டுது. அண்ணா, ஒரு கிளாஸ் தண்ணி கொடுங்களேன் ப்ளீஸ். நீயா? விஷால், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் தான் உன்னை வர வேண்டாம்னு சொன்னேன்ல. இந்த தாடி, இந்த மச்சம், இதெல்லாம் என்ன விஷால்? ரிலாக்ஸ். நான் ஒண்ணு இங்க தங்குறதுக்காக வரல. உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு. இப்ப பார்த்துட்டேன். நீ இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். முதல்ல இங்க இருந்து போயிடு, இல்லைன்னா நான் கூட பேசவே மாட்டேன். ஓ, டோன்ட் டு தட். ஐ லீவ் ஸ்வீட் ஹார்ட். நான் உன்னோட ஸ்வீட் ஹார்ட் இல்ல, புரிஞ்சுதா? போ இங்க இருந்து. சரி சரி, போறேன்ப்பா, போறேன். ஆனா போறதுக்கு முன்னாடி ஒரு முறை உன்னை பார்த்துட்டு போயிடுறேனே. ராத்திரி கால் பண்றேன். ஓகே? முதல்ல போறியா? டேக் இட். ரத்னா, அங்க என்னம்மா பண்ற? போய் வைஷுவை ரெடி பண்ணல? நான் அங்கதாம்மா போயிட்டு இருக்கேன். சரி, அப்ப சீக்கிரம் போ. இன்னைக்கு என் பொண்ணு
ரொம்ப ரொம்ப அழகா இருக்கா. கண்ணாடி கூட வைக்கப்படும். என்னமா நீங்க? இதுதான் ஆரம்பம். மேக்கப் ஹேர் ஸ்டைல் இன்னும் பாக்கி இருக்கே. மிஸ் யூனிவர்ஸ் கூட நம்ம வைஷுவை பார்த்தா ஆச்சரியப்படுவாங்க. உண்மைதான். ஆமாமா, முகம் மின்னாம வேற என்ன செய்யும்? இவ்ளோ பெரிய குடும்பத்துல மேடம்க்கு கல்யாணம் நடக்க போகுது இல்ல? பிரியா வந்துட்டியா? நான் இல்லாம நிச்சயதார்த்தம் நடந்துருமா என்ன? சொல்றது சரிதானே? அது சரி வைஷு, உனக்கு உண்மையிலேயே லாட்டரி தான் அடிச்சிருக்கு. உங்க அப்பா உனக்கு டாப் கிளாஸ் பையனை தான் பார்த்து செலக்ட் பண்ணிருக்காரு. MBA படிச்சிருக்காரு, ஆஸ்திரேலியால செட்டில் ஆயிருக்காரு. இங்க பாரு வைஷு, அவருக்கு யாராவது தம்பி இருக்காங்களா? வேஸ்ட். அவருக்கு மட்டும் தம்பி இருந்திருந்தா எங்க ரத்னாவை கட்டிக்கிறீங்களான்னு கேட்டு பாத்துருக்கலாம். அது சரி, எங்க ரத்னாக்கு உன்ன மாதிரி எல்லாம் திறமையெல்லாம் கிடையாது. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நாங்க எல்லாருமே கஷ்டப்பட்டாதான் முடியும். பிரியா, நீ தனியா வந்திருக்கியா இல்ல மாப்பிள்ளை உன் கூட வந்திருக்காரா? அட, அவர் ஏன் வரணும்? வைஷுவோட நிச்சயதார்த்தம் தானே. என் குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் வருவாங்களா என்ன? நான் வந்ததே பெருசு. சரி சரி, வந்து ஏதாவது சாப்பிடுவா, அப்புறம் டைமே இருக்காது. மத்தவங்க எல்லாம் போய் பாத்தியா இல்லையா? ஆகாஷ பாத்தியா இல்லையா? ஐயோ வா, நான் உன்னை கூட்டிட்டு போறேன் வா. என்ன ஓவரா சிரிக்கிற? என்ன விஷயம் ரத்னா? வைஷு, நான் உன்னை ரெடி பண்ணட்டுமா? ஏன்னா அதுக்கப்புறம் நானும் ரெடி ஆகணும்ல. சரி வா போலாம். என்ன விஷயம் ஆதித்யா? ரொம்ப நேரமா உங்க கண்ணு வைஷுவே தேடிட்டு இருக்கு போல இருக்கு. அது நல்ல விஷயம் தானே. என்னோட கண்கள் இங்க இருக்கிற வேற யாரையும் பார்க்கல.